ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. நியூலி மேரிட் இருப்பாங்க, 2 சில்ட்ரன்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்களோட ஃபியூச்சர், அந்த பிள்ளைங்க எஜுகேஷன் பிளான் என்ன, அவங்க எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி பட்ஜெட் பண்ணணும். அதே மாதிரி மிட் ஏஜ் குரூப் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி அவங்களோட டாக்ஸ் எல்லாம் எப்படி சேவ் பண்றதுக்கு, அவங்க ஒரு லோன் போட்டாங்கன்னா அந்த லோன் எல்லாம் அவங்க ப்ராப்பரா இஎம்ஐ கட்டுறதுக்கு, அந்த மாதிரி பர்சனல் பினான்ஸ் கைடன்ஸ் வந்து நாங்க நிறைய வந்து எங்க கஸ்டமர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி சீனியர் பீப்புள் இருப்பாங்க, அது மாதிரி ஹை ப்ரொஃபஷனல் எலைட் ப்ரொஃபஷனல் பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு எந்த மாதிரி பர்சனல் பினான்ஸ் அட்வைஸ் தேவைப்படும் அப்படின்றத நாங்களே ஒரு 4 டைப் ஆஃப் கேட்டகரி ஆஃப் பிரிச்சு நாங்க 2 பேரும் இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள இப்ப போகலாம். இப்ப வந்து ஒரு நியூலி மேரிடு யங் ப்ரொஃபஷனல் இருக்காங்க, 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அவங்க எல்லாம் எப்படி பர்சனல் பினான்ஸ் அவங்க எப்படி பிளான் பண்ணணும்? இப்போ நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப வந்து பர்சனல் பினான்ஸ்ன்றது வந்து இப்ப வீட்டுல அவங்களுக்கு வந்து என்ன இன்கம் வருது, என்ன மாதிரி செலவுகள் இருக்கு, அவங்களுக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்கு. ஸோ வர இன்கம் நம்ம எப்படி வந்து அந்த மணியை வந்து எப்படி ப்ராப்பரா எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி இன்சூரன்ஸ் பண்ணணும். இப்போ லோன் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த லோனை வந்து இப்போ என்ன மாதிரி லோன்ஸ் எடுக்கலாம், எடுத்த லோன்ஸை எப்படி ப்ராப்பரா வந்து அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் கைடன்ஸ் வந்து நம்ம என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ்ல நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இப்போ ஒரு நியூலி மேரிட் பீப்புள், ஒரு சின்ன குழந்தை இருக்கும், அவங்களுக்கு என்ன பண்ணலான்றத நான் சொல்றேன். ஒரு மிட் ஏஜ் பீப்புள் ஒரு 40 to 45 இயர்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சீனியர் பீப்புள் வந்து ஒரு 60 இயர்ஸ்க்கு மேல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம். இப்போ வந்து இப்போ ஹை சேலரி ஏர்ன் பண்ணக்கூடிய பீப்புள், பிசினஸ் ஓனர்ஸ் இருக்குங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். பிளஸ் வந்து அவங்களோட அந்த வெல்த்தை வந்து எப்படி ப்ராப்பரா வந்து எப்படி மேனேஜ் பண்றது, அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதே 1 by 1 நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி இப்போ ஒரு நியூலி மேரிடு பீப்புள் இருக்காங்க, இப்போ வந்து ஒரு சின்ன குழந்தை தான் வீட்டுல இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, வீட்டுல வந்து கண்டிப்பா ஃபாதர் மதர், அவங்களோட ஃபாதர் மதர் இருப்பாங்க, ஃபாதர் இல்லா மதர் இல்லா இருப்பாங்க. ஸோ இது ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அவங்களே பார்த்துக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. சப்போஸ் அவங்களுக்கு பென்ஷன் வரும், இல்ல ஒரு சில பேர் வந்து அந்த மாதிரி இன்கம் இல்ல, இவங்க மட்டும்தான் ஏர்ன் பண்ற மாதிரி இருப்பாங்க. ஒரு சில ஃபேமிலிஸ்ல அவர் அந்த ஹஸ்பண்ட் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு, இல்ல ஒரு சில ஃபேமிலிஸ்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன குழந்தை வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுல என்ன பண்ணலாம்னா, இப்ப இந்த ஃபாதர் இல்ல மதர் இல்ல ஃபாதர் மதர் இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். இப்போ சப்போஸ் அவங்களுக்கு இப்போ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா, ஏன்னா மெயினா அவங்களுக்கு ஒரு பெரிய கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா, வயசானவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா அதை ஹாஸ்பிட்டல்ல வந்து ஸ்பெண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதான் பெரிய எக்ஸ்பென்ஸ். ஸோ பொதுவா வந்து நம்மளோட என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ்ல நான் கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா, வீட்டுல அந்த மாதிரி ஒரு சீனியர் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரையாரிட்டியா வந்து வி ஷுட் டேக் ஹெல்த் இன்சூரன்ஸ்.